Hi everyone. நம்ம இன்னைக்கு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்டை பார்க்க போறோம். 12th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ்ல சாப்டர் 3ல இருக்கக்கூடிய ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு 5 மார்க் அப்படினு சொல்லலாம். இது பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து இந்த டாபிக்கை நம்ம போஸ்ட் பண்ணிருப்போம். பட் இப்போ பாத்தீங்க அப்படினா நமக்கு எடிஷன் மாறினனால இதனுடைய கான்செப்ட் வந்து கொஞ்சம் வேற மாதிரி கொடுத்திருக்காங்க. அண்ட் ரிப்பீட்டடாக ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தார், என்னால் போட முடியல. பட் இப்போ நான் போடுறேன். அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு சின்ன சாரி. எஸ், ஸோ என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். இது அப்படியே டிட்டோ சிபிஎஸ்சியில் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஒரு நார்மல் ரொம்ப இன்டீரியராக கொடுக்காம ஒரு பேசிக்ஸோடு சொல்லியிருப்பாங்க. பட் இந்த முறை வந்து சிபிஎஸ்சியில் என்ன இருக்கோ அதே தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ ரெண்டுமே சிமிலர் தான். நீங்கள் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் கவனிச்சுக்கோங்க. சரி, ஸோ என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். Magnetic field produced along the axis of current carrying circular coil. ஹெட்டிங்கை படிக்கும்போது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. கான்செப்ட் வந்து உண்மையாக ரொம்ப சிம்பிள் தான். ஸோ என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ என்ன கொடுத்துருப்போம், நம்ம புக்கில் இருக்கிற மாதிரியே நம்ம அழகாக ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு சர்க்குலர் காயில் பாருங்கள். மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ்ட் அலாங் த ஆக்சிஸ். ஆக்சிஸ் அப்படின்றப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு காயில் இருக்குன்னா அதனுடைய சென்டர் பார்ட். அப்போ ஆக்சிஸ் ஆஃப் த கரண்ட் கேரியிங் சர்க்குலர் காயில். அப்போது நம்மக்கிட்ட வந்து ஒரு சர்க்குலர் காயில் இருக்குது. சரியா, ஒரு சர்க்குலர் காயில் இருக்குது. இந்த சர்க்குலர் காயிலுடைய ஆக்சிஸ் எப்படி இருக்கும்? இதுதான் இதனுடைய ஆக்சிஸ் இல்லையா? ஸோ ஆக்சிஸ், ஸோ உள்ளே ஒன்று போகும், வெளியே ஒன்று வரும். இதுதான் ஆக்சிஸ். கரெக்டாக? ஸோ இதை தான் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து இந்த பாயிண்ட்டை சூஸ் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு வந்து இப்படி நம்ம வரைய முடியாது அப்படின்றனால இந்த டயக்ராமை நம்ம இப்படி கோன் மாதிரி நீங்கள் அசம்ஷன் பண்ணிக்கலாம். சரியா? அப்போ இப்படி. ஏன் சார் ஆக்சிஸில் எடுக்கிறீங்க? நமக்கு கான்செப்டே அதுதான்ப்பா. பாருங்கள், அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ்ட் அலாங் த ஆக்சிஸ் ஆஃப் த கரண்ட் கேரிங் சர்க்குலர் காயில். இதுதான் சர்க்குலர் காயில். இதனுடைய ஆக்சிஸில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. அப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம அசியூம் பண்ணிப்போம். லெட் அஸ் சே திஸ் பாயிண்ட் இஸ் பி. சரியா? பி அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். சரி, ஓகே, இருக்கட்டும். அப்போது இந்த சர்க்குலர் காயிலுடைய ரேடியஸை நம்ம கேபிட்டல் ஆர் அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? இந்த காயிலுடைய சென்டர்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும் பாருங்கள். அந்த டிஸ்டன்ஸை நம்ம இசட்னு சொல்லிக்கலாம். இசட். சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு கான்செப்டை படிச்சிருப்போம். ரொம்பவே முக்கியமான ஒரு கான்செப்ட் இந்த மேக்னட்டிசம் லெசனில் எடுத்தீங்க அப்படின்னா என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா, இந்த பயோட் சவர்ட் லா அப்படின்னு ஒரு கான்செப்டை படிச்சிருப்போம். வாட் எவர் த ஷேப் ஆஃப் த கண்டக்டர், கண்டக்டர் எந்த ஷேப்பாக இருந்தாலும் சரி, அந்த கண்டக்டர்லேருந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை நம்ம எடுத்து அந்த பர்டிகுலர் பாயிண்டில் மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த், மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்பவே ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக டிஃபைன் பண்ணியிருப்பாங்க பயோட் அண்ட் சவர்ட். ஸோ அதிலிருந்து நம்ம என்ன எடுக்கலாம், டிபி வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் பை 4π இல்லையா, விச் இஸ் த கான்ஸ்டன்ட் 1 மியூ நாட் பை 4π. அதுக்கப்புறம் ஐடிஎல் ரைட் வெக்டார் ஆர் வெக்டார் டிவைடட் பை ஆர் கியூப். இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வெக்டார் ஃபார்மில் இருக்குது. திஸ் இஸ் நாட் த மேக்னிடியூட். ரிமெம்பர் சார், என்ன சார் நமக்கு வந்து புக்கில் ஐடிஎல் பை ஆர் ஸ்கொயர் தானே சார் கொடுத்துருக்கு, நீங்கள் என்ன சார் ஆர் கியூப் எழுதிருக்கீங்க. இதுதான் வந்து ப்ரீவியஸ் கேஸ். சரி, இப்படி தான் நம்ம எழுதணும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு தான் நம்ம மேக்னிடியூடில் டிஃபைன் பண்ணியிருப்போம். மேக்னிடியூடில் எப்படி டிஃபைன் பண்ணியிருப்போம் அப்படின்னா டிபி விச் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் பை 4π. இந்த ஐ, இந்த ரெண்டுமே எப்படி இருக்குது, கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸ். அப்போ நம்ம 11th ஸ்டாண்டர்டில் செகண்ட் சாப்டரில் படிச்சிருப்போம். கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் டூ வெக்டர்ஸ் அண்ட் அது வந்து சைன் தீட்டான்னு சொல்லிட்டு. அப்போ இது எப்படி எழுதுவோம், டிஎல் ஆர் சைன் தீட்டா பை ஆர் கியூப். அப்போ என்ன ஆகிடும், இதில் ஒரு ஆரும் இந்த ஆரும் கேன்சல் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புக்கில் இருக்கிற மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ டிபி விச் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் பை 4π தென் ஐடிஎல் சைன் தீட்டா இல்லையா, ஐடிஎல் சைன் தீட்டா டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். இது வந்து மேக்னிடியூடு. சரியா? இது வந்து வெக்டார் ஃபார்ம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்கக்கூடாது. சரி, அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு சர்க்குலர் காயில் இருக்குது. இந்த சர்க்குலர் காயில் ஒரு சின்ன லைனை நான் விச் மீன் ஒரு சின்ன லென்த்தை நான் சூஸ் பண்ண போகிறேன். எங்கே, இந்த ஒரு லென்த், இங்கே ஒரு சின்ன லென்த்தும்
அதே மாதிரி இங்கே ஒரு சின்ன லென்த்தை சூஸ் பண்ணுறேன். இந்த ரெண்டு லென்த்தும் ஒரே லென்த்துன்னு வச்சுப்போம். அப்போது இதில் போகக்கூடிய கரண்ட்டுடைய டைரக்ஷன் இப்படி இருக்குன்னு வச்சுப்போமே, இப்படி வருது, ரைட்? ஸோ இந்த மாதிரி இருக்குது. அப்போ திஸ் இஸ் த கரண்ட் டைரக்ஷன். அப்போது ஒரு காயிலில் வந்து ஒரு காயில் அப்படின்றது ஒரு கண்டக்டர் அப்படின்னு இருக்கும்போது அதில் நம்ம கரண்ட்டு போகுது அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் இல்லையா? ஸோ நம்ம வந்து ரொம்பவே நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அதில் இருக்குது. அப்போது இதுதான் டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் அப்படின்னா இந்த அதாவது மற்ற ஃபிங்கர்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா தட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ ஒரு கரண்ட் இப்படி போகுதுன்னா இந்த ஃபிங்கரை அப்படி கேர்ள் பண்ணும்போது எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ளேருந்து வெளியே வந்து உள்ளே போகுது. அப்போ இப்படி இங்கே எப்படி இருக்கும், இப்படி இருக்கும், இந்த பக்கம் உள்ளே போகும், மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்சைடு இல்லையா? ஸோ அதை நம்ம படிச்சிருப்போம். இப்போ நம்ம அதுக்கு தேவையில்லை. அப்போது நம்ம ஜென்ரலாக நம்ம இதை மட்டும் பார்ப்போம். அப்போ ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டரில் கண்டிப்பாக மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொவைட் ஆக போகுது, அதில் சந்தேகமே கிடையாது. அப்போ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் எடுத்து இந்த பர்டிகுலர் பாயிண்டில் அந்த இடத்துல எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்க போகுது. மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் அலாங் த ஆக்சிஸ் ஆஃப் த சர்க்குலர் கரண்ட் கேரிங், அதாவது கரண்ட் கேரிங் சர்க்குலர் காயில். அப்போது இந்த லென்த்தும் சேம் தான். லெட் மீ சே திஸ் இஸ் டிஎல் அண்ட் இதுவும் டிஎல்னு வச்சுப்போம். அப்போ இதில் போகக்கூடிய கரண்ட் கண்டிப்பாக ஐயா தான் இருக்கும், இதில் போகக்கூடிய கரண்ட்டும் கண்டிப்பாக ஐயா தான் கரண்ட், சரியா? அப்போது இதனுடைய டைரக்ஷன் எப்படி இருக்கும், இப்படி. இதை தான் வந்து நம்ம புக்கில் ஆர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, விச் இஸ் நத்திங் பட் த யூனிட் வெக்டர் ஆர் கேப் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது சரி. அப்போ நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த லென்த்தும் சேம், ஏன்னா ஈக்குவட்டோரியல் பாயிண்டில் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ திஸ் இஸ் ஆர், திஸ் இஸ் ஆல்சோ ஆர், நோ சேஞ்ச், சரியா? அப்போ நமக்கு எங்கே ஆங்கிள் ப்ரொவைட் ஆகுது, இங்கே ஆங்கிள் ப்ரொவைட் ஆகுது. இப்போ நல்லா கவனிங்க, ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயம்தான், நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இப்போது எனக்கு இங்கேருந்து வரக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த பாயிண்டில் ரீச் ஆகும்போது இது இப்படி போகும் இல்லையா? அப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படியே வந்து இப்படியே போயிடும், சரிதானே? ரைட்? இதை நம்ம ஈக்குவட்டோரியல் கேஸ்லலாம் நிறைய படிச்சிருப்போம். கண்ணில் சாக் பீஸ் விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன், கண் எரியுது, ரைட்? ஸோ அப்போ நமக்கு தெரியும். அப்போ இதிலேருந்து நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, எனக்கு வந்து இதிலேருந்து வரக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படியும் இதிலேருந்து வரக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படியும் போகுது. இது வந்து இன்க்ளைண்டில் இருக்குது. அப்போ தேர் ஷுட் பி 2 காம்பனன்ட்ஸ். கண்டிப்பாக அங்கே 2 காம்பனண்ட் இருக்கும். ஒரு காம்பனண்ட் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எடுக்கும்போது இதனுடைய காம்பனண்ட் இங்கே ஒன்று ஹரிசாண்டல், இன்னொன்று வந்து வெர்டிக்கல். நல்லா கவனிங்க, ஹரிசாண்டல் வெர்டிக்கல், இதுதான் ஆங்கிள் அப், கரெக்டாக? அதே மாதிரி இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ளைண்டில் தான் இருக்குது, ஸ்ட்ரைட்டாலாம் கிடையாது. ஒன்று இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்போ ஆங்கிள் நார்மல். ஆனால் எனக்கு இன்க்ளைண்டில் இருக்கனால எனக்கு ஹரிசாண்டல் தென் வெர்டிக்கல், அதே டைரெக்ஷன்லேயே இருக்கும். அப்போ எனக்கு எங்கே ஆங்கிள் ப்ரொவைட் ஆகுது, இங்கே ஆங்கிள் ப்ரொவைட் ஆகுது, சரிதானே? அப்போது இது ஹரிசாண்டல் which is nothing but cos 5, இதுவும் ஹரிசாண்டல் cos 5. இது என்னது, வெர்டிக்கல், அப்போது sin 5, சரியா? sin 5. அப்போ இது dB. அப்போது இந்த dB தான் 2 ஏன்னா ஸ்மால் லென்த் அப்படின்றதால ஸ்மால் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இங்கேயும் dB தான் வரும், இங்கேயும் dB தான், இங்கேயும் dB தான். எனக்கு வந்து இந்த 2 dB வரும், ஏன்னா இதனுடைய வெர்டிக்கல் காம்பனண்ட்டும் இதனுடைய வெர்டிக்கல் காம்பனண்ட் நான் ஒரே இதுவே எழுதிட்டேன்ப்பா. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன், அப்போ கேன்சல் ஆகிடுச்சு. பாருங்கள், சேம் மேக்னிடியூட் பட் ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்றனால நான் கேன்சல் பண்ணிட்டேன். ஏன் சார் சேம் மேக்னிடியூட்? ஏன்னா இதில் போகக்கூடிய கரண்ட்டும் இதில் போகக்கூடிய கரண்ட்டும் சேம், இதில் இருக்கக்கூடிய லென்த்தும் சேம், இதில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸும் சேம். அப்போ சேம் மேக்னிடியூட் தான், சரியா? அப்போ சேம் மேக்னிடியூட் ஆப்போசிட் டைரக்ஷன் கேன்சல் ஆகிடுச்சு. இதில் டவுட் இருக்கா? இல்லை. அப்போது நமக்கு இருக்கக்கூடிய ரிமைனிங் டேர்ம் இது மட்டும்தான் இருக்குது, dB sin 5 மட்டும்தான் இருக்குது. இது எந்த ஆக்சிஸ்? இது வந்து இந்த ஆக்சிஸ். லெட் மீ சே அது வந்து ஒரு Z ஆக்சிஸ்னு வச்சுப்போம். எப்படி? Z ஆக்சிஸ். அப்போ அதை நம்ம என்ன கோஆர்டினேட்டில் சொல்லுவோம்? K கேப்னு சொல்லுவோம். சிம்பிள் as that. அப்போ நான் இது இந்த டேர்ம் நான் எப்படி எழுதுறேன் பாருங்கள், dB which is equal to mu naught by 4 pi. நம்ம புக்கில் பார்த்தீங்கன்னா இது r ஸ்கொயர்னு கொடுத்துருப்பாங்க ஸ்டேட் போர்டில்.
சிபிஎஸ்சியில் கரெக்டாக இருக்கும். ஸ்டேட் போர்டில் இது ஆர் ஸ்கொயரும் கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் ராங், கம்ப்ளீட்லி ராங். சரியா? அது வந்து கியூப் மாற்றிடுங்க புக்கில். சரி, முடிஞ்சது. அப்போ இந்த டிபி, இந்த μ0/4π, அப்புறம் ஐடியல், ரைட். ஸோ இது வந்து என்ன ஆயிடுச்சு, எனக்கு இந்த லென்த்தும் இந்த கரண்ட் எடுக்கும்போது இது எப்படி இருக்கும்னா 90 டிகிரி இருக்கும். அப்போ இந்த sin 90 வந்து 1, வெறும் ஐடியல் ஆர் ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா நம்ம என்ன சொல்லிட்டோம், கிராஸ் ப்ராடக்ட் வந்து சைன் தீட்டா. அப்போ இது எப்போ மேக்ஸிமமாக இருக்கும், 90 டிகிரி இருக்கும்போது. அப்போ இந்த லென்த்துக்கும் கரண்ட்டுக்கும் இந்த ஆர் 90 டிகிரி. இது பார்க்குறதுக்கு இன்க்ளைண்ட் இல்லை, ஆனால் அது 90 டிகிரி தான். சரியா? 90 டிகிரியில் இருக்கும்போது sin 90 வந்து 1 ஆகிடும். ஸோ ஐ வில் ஹவ் ஐடியல் ஆர் ஸ்கொயர். அதை நான் இப்போ எழுதுகிறேன். சரியா? ஐடியல் ஆர் ஸ்கொயர் அப்படின்னு எழுதி முடிச்சுட்டேன்ப்பா. மேக்னெட்டியூடில் சொல்லிட்டேன். இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு பாருங்கள், டிபி சைன் தீட்டா, அதுதான் எனக்கு டோட்டல். அப்போது அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஸோ திஸ் இஸ் த டோட்டல். சரியா? அப்போ இது எப்படி எழுதுவோம், லெட் மீ சே டிபிஎல் இன்டெகிரேஷன், ஏன்னா சம்மேஷன் எல்லாத்தையும் நான் ஆட் பண்ண போகிறேன். எப்படி, இந்த ஓவரால் மொத்த இதுவும் சின்ன சின்ன லென்த்து இல்லையா, எல்லா சின்ன லென்த்தை கம்பேர் பண்ணும்போது ஐ வில் கெட் சம்மேஷன். சரி தானே? அப்போ இது எப்படி எழுதுவோம், விச் இஸ் ஈக்குவல் டு, நான் என்ன சொன்னேன், டிபி சைன் ஃபை கே கேப். சரியா? இது நமக்கு தெரியும், இங்கே இருக்குது μ0/4π ஐடிஎல் ஆர் ஸ்கொயர். இந்த சைன் ஃபை என்ன நமக்கு தெரியுமா, அந்த ஓஷ சோட்டப்படி சைன் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைப்போட்டென்யூஸ். இந்த சைன் ஃபை இல்லையா, ஸோ சைன் ஃபை விச் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைப்போட்டென்யூஸ். எனக்கு இதுதான் ஆங்கிள். இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட் யாருப்பா, இவர் தான், ஆர். அப்போது ஆர், ஹைப்போட்டென்யூஸ் யார், இவர் தான் ஹைப்போட்டென்யூஸ். இவர் என்னது, ஆர், ரைட், ஆர் ஹைப்போட்டென்யூஸ், நம்ம ஆர்ன்னு எழுதணும். ஆனால் இந்த ஆர் ஹைப்போட்டென்யூஸ் அதனுடைய டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியணுமே. பாருங்கள், இது அப்படியே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போது ஹைப்போட்டென்யூஸ் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். வெரி கிளியர். ஹைப்போட்டென்யூஸ் அப்படின்றது லாங்கஸ்ட். அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் யார், இவர் தான் ஆப்போசிட்டு. அட்ஜசன்ட் யார், இவர் தான் அட்ஜசன்ட். அப்போது கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ஸ்மால் இசட் ஸ்கொயர். அப்போது ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். நமக்கு வெறும் ஆர் தான் தேவை. அப்போ இந்த ஸ்கொயர் எடுத்துட்டோம் அப்படின்னா எனக்கு ரூட்டாக மாறிடும். அப்போ ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். அப்போது இந்த சைன் ஃபைவ்க்கு பதிலாக ஆர் பை இந்த ஆர் தான், அது புரியும் கிளியராக. அப்போ நான் அதை எழுத போகிறேன். இந்த டிபி அப்படின்றது என்ன, இது தான். அப்படி எழுதிடலாமா, இது கூட எழுதிக்கலாம். ஏன்னா இங்கே சைன் தீட்டா வந்து 1 ஆகிடுச்சு, ஏன்னா 90 டிகிரி. அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு μ0/4π. சரி, தான் μ0/4π. அண்ட் கரண்ட் அப்படின்றது வந்து சேம், கண்டிப்பாக மாறாது. மிச்சம் எல்லாமே மாறிடும். எனக்கு லென்த் வந்து நம்ம டிபெண்ட் அப்பான் த லென்த், அது மாறும். ஈவன் ரேடியஸ் ஆல்சோ சேஞ்சஸ் இல்லையா. ஸோ ரேடியஸ் நம்ம வச்சுக்கலாம். அப்போ இதை நம்ம எடுத்துகிட்டு இன்டெகிரேஷன் sin 5 இல்லையா. ஸோ நம்ம மொத்தமாக எடுக்கிறோம் இல்லையா. சரி, அப்போ sin 5 என்ன, ஆர் பை ஆர். அந்த ஸ்மால் ஆர் அப்படின்றது என்ன, ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். ரூட்டு தானே, அதை நான் 1/2ன்னு எழுதிடுறேன். சரி, என்ன இப்போ நான் என்ன எழுதியிருக்கேன், இந்த டிஎல் எழுதியிருக்கேன். இன்னும் ஆர் ஸ்கொயர் இருக்குது. அந்த ஆர் ஸ்கொயர் என்ன, கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். அப்போ இதை அப்படியே இங்கே எழுதலாமா, வேறு எதுவுமே பண்ணல, அப்படியே தான் எழுதியிருக்கிறேன். தெர் இஸ் நோ சேஞ்ச். சரியா, எழுதியாச்சு. வேறு எதுனா இருக்கா, இப்போது sin 5 மொத்த வேல்யூ எழுதாச்சு. இப்போ இந்த sin 5 அப்படியே எழுதிட்டேன், கரெக்டாக. ஸோ sin 5 விச் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர், அதாவது ஆப்போசிட் பை ஹைப்போட்டென்யூஸ். இது ஆப்போசிட்டு, இது ஹைப்போட்டென்யூஸ். சரியா, இந்த ஆர் ஸ்கொயர் இருக்குது, அந்த ஆர் ஸ்கொயருடைய வேல்யூ இது. இந்த ஒரு டிஎல் விட்டோம் பாருங்கள், அந்த டிஎல்லை நான் இங்கே அப்படி எழுதுகிறேன். அண்டு கே கேப்பு. பொறுமையாக பாருங்கள். சரியா, ஸோ எல்லாமே எழுதியாச்சுப்பா. இப்போ என்ன பண்ணலாம், இந்த ரெண்டுத்தையும் நான் எப்படி சொல்ல போகிறேன் பாருங்கள். எனக்கு இது x to the power 1/2 இன்ட்டு எக்ஸ் இருந்தால் நம்ம எப்படி சொல்லுவோம், x to the power 3/2ன்னு சொல்லுவோம். அப்போ இது x 1/2 x 1ன்னு இருக்குது.
அப்போ இது எப்படி சொல்லிடலாம், எக்ஸ் 3/2ன்னு ஈஸியாக சொல்லிடலாம். அப்போ இந்த எக்ஸ்ன்றது என்ன, r² + z². அப்படி ஃபாலோ பண்ணுங்க. அப்போ நான் அப்படியே இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லையா, which is equal to, that is nothing but இதுதான், ரைட். ஸோ which is equal to என்ன, இந்த மொத்த வேல்யூ வரும். அப்போ μ0 I/4π, வேற என்ன இருக்கு, இந்த r², சாரி r, இந்த மொத்த டேர்மே நான் எப்படி எழுதுறேன் பாருங்க, r² + z² 3/2. புரியுது இல்லையா? தென் இந்த dl மட்டும் இன்டெகிரேட் பண்ணுவோம். dl அப்படின்றது டோட்டல் லென்த் ஆஃப் த சர்க்குலர் காயில். டோட்டல் லென்த் என்ன, இதுதானே, circumference of the circle. அப்போ this length will become like 2πr. மிச்ச டேர்ம் அப்படியே நான் எழுதுறேன் பாருங்க, μ0 I/r divided by 4π r² z² 3/2 2πr into அந்த k cap. சரிதானே? அப்போ இந்த பையும் இந்த பையும் கேன்சல் ஆகிடுச்சு, இந்த டூவும் கேன்சல் ஆகிடுச்சு. மிச்சம் வேறு எதனா பண்ணலாமா, ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போது μ0 I/r² divided by இந்த 2, remaining term r² plus z² 3/2 k cap. அப்போ எனக்கு இதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்டு டோட்டல். அடுத்தது இதுதான் இன்டெகிரேட் இல்லையா, ஸோ பி. அப்போ எனக்கு இதுதான் டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. சரியா, ஈஸியாக முடிஞ்சிச்சு. சப்போஸ் எனக்கு இதில் வந்து இன்னும் இது மேலே ஒரு 10 டர்ன், சேம் ரேடியஸில் ஒரு 10 டர்ன் நான் வவுண்டு பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இட் இஸ் ஆல்சோ we can say that as a solenoid. அப்போ ஒரு 10 காயில் அதே மாதிரி அதே ரேடியஸில் நான் அது மேலேயே வவுண்டு பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகிடும், எனக்கு வந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். அப்போ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஒன்றுமே இல்லை, இங்கே ஒரு எண்ணை ஆட் பண்ண போகிறோம். என் அப்படின்றது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், அவ்வளோதான். அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள், இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா, சப்போஸ் இந்த காயிலேருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் இசட்டுன்னு சொல்லியிருந்தேன். இந்த டிஸ்டன்ஸை குறைச்சி கரெக்டாக இந்த காயிலுடைய சென்டர் பாயிண்ட்லேயே கொண்டு வர்றேன்ப்பா. அந்த காயிலுடைய சென்டர் பாயிண்ட் அந்த இடத்துலையே வச்சுருக்கிறேன். அப்போது எனக்கு இந்த டிஸ்டன்ஸே இல்லை, அந்த காயில்லையே சென்டர் பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த இசட் என்ன நம்ம சூஸ் பண்ண அந்த டிஸ்டன்ஸ், அந்த டிஸ்டன்ஸ் என்ன ஆகிடும், ஆப்வியஸ்லி தட் பிகம்ஸ் 0. ஏன்னா நமக்கு டிஸ்டன்ஸே கிடையாது. கரெக்டாக அந்த சென்டர் காயிலில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு, அப்போ இந்த இசட்டு இருக்காது, டிஸ்டன்ஸ் இல்லை, தட் பிகம்ஸ் 0 அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கும் பாருங்கள் மேக்னெட்டிக் ஃபீல்டு. சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் தான், சிம்பிள் பாருங்க, μ0 I/r² நம்பர் ஆஃப் டர்ன்ஸு டிவைடட் பை இந்த 2. இங்கே பாரு, இது எனக்கு மொத்தம் போயிடுச்சு. இங்கே r² to the power 3/2ன்னு இருக்குது. இதை மட்டும் நான் இங்கே எழுதுறேன் பாருங்கள், r² இருக்குது to the power 3/2ன்னு இருக்குது. அப்போ என்ன ஆகிடும், இந்த 2வும் கேன்சல் ஆகிடும், r³ மட்டும் இருக்கும், r³ மட்டும் இருக்கும். இங்கே ஒரு r² இருக்குது, இங்கே ஒரு r³ இருக்குது. அப்போ இந்த ஸ்கொயரு இதில் ஒரு ஸ்கொயரும் போயிடுச்சுன்னா வெறும் r. அப்போது எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குது, k cap. அப்போ எவ்வளோ இருக்கும் பாருங்கள், μ0 I/r n சாரி r வராது, ஏன்னா எனக்கு கீழே தான் இருக்கும் இல்லையா. ஸோ μ0 I/n to r. சரியா, பொறுமையாக பாருங்கள், உண்மையாகவே ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். சரியா, நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரிஞ்சிடும், டவுட் எல்லாம் கண்டிப்பாக வராது, ரைட். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் தான் முக்கியம். கான்செப்டை புரிஞ்சிங்கன்னா நீங்களே வந்து அப்படியே 1 by 1 சால்வ் பண்ணிகிட்டே போக போகிறீங்க. ரொம்ப பெரிய மேத்தமெட்டிக்கல் நிறைய ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை, சிம்பிளான ஒரு கான்செப்டை தான். பொறுமையாக பாருங்கள். டவுட் எதுனா இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஹெல்ப் அதர்ஸ் வித் அ ஸ்மைல்.